வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபைனலாக நாங்கள் போகணும்னு ஆசைப்பட்ட வைப் மூணாருக்கு தான் ஃபைனலாக போயிட்டோம். நல்ல ஒரு கிளைமேட்டான டைமில் சூப்பரான ஒரு ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து செக்இன் பண்ணோம். வெளியிலேருந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி தாங்க வியூவில் இருக்குது. நல்ல ஒரு ஹை ஆல்டிடியூடில் இதை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு அந்த பனோரமிக் வியூவில் வேலி அந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சீரியஸாக மெஸ்மரைசிங்காக செம்மையாக இருந்துச்சுங்க. அவங்களோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருந்துச்சு. ஒரு செஸ் போர்டு மாதிரி அவங்க செட் பண்ணியிருந்ததெல்லாம் எல்லாரும் அதை ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு உள்ளே செக்இன் ப்ராசஸ்க்கு வந்தப்போ தான் பாருங்கள், கூட்டம் ஹெவியாக இருந்துச்சு. எங்களுக்கு ஆக்சுவலாக செக்இன் ப்ராசஸில் ஒரு குறைஞ்சது அரை மணி நேரம் 40 நிமிஷம் டிலே பண்ணிட்டாங்க. அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் போனதே 3 மணி, அதுக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்து உள்ளே நாங்கள் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க கேப்பில் எங்களுக்கு அவங்களோட வெல்கம் ட்ரிங்க்குமே கொடுத்தாங்க. ஒரு கிரேப் ஃப்ளேவரில் இருந்துச்சு. அட் த சேம் டைம் டேட்ஸுமே கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் வெயிட் பண்ண கேப்பில் இதையாவது குடிப்போம்னு சொல்லிட்டு இதை நல்லா குடிச்சிட்டு டேட்ஸையும் சாப்பிட்டுட்டு தெம்ப அவங்களோட செக்இன் ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ரூமுக்கு போகிற வழியில் ரூட் இப்படி தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் லைட் சென்சார்ஸ் பண்ணியிருந்தாங்க, மோஷன் சென்சார்ஸில். அதை பொறுத்து தான் லைட் ஆப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. அது நல்ல சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ரூம்குள்ளே ஓப்பன் பண்ணணும், வியூவே சூப்பராக இருந்துச்சுங்க. எடுத்தோடனே சைடில் ரேக்ஸ் அண்ட் கபர்ட்ஸ் வைக்கிற இந்த ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு 5 பேரோட கிளாத்ஸ் லக்கேஜ்லாம் வைக்க முடியும் போல் அந்த அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணோடனே சேஃப் இருந்துச்சு, லாண்ட்ரி பேக் இருந்துச்சு. அப்படியே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கீழே பார்க்கும்போது தான் வெயிட் மிஷின் கொடுத்துருந்தாங்க. அங்கே உள்ளே போடுறதுக்கான ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் அந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக அது தேவை. என்ன தான் அந்த ஃப்ளோரிங் எல்லாமே நீட்டாக இருந்தாலுமே இந்த ஸ்லிப்பர்ஸோடு நம்ம யூஸ்வலாக தங்குறது எப்பயும் நல்லா தான் இருக்கும். அண்ட் தேவையான அளவுக்கு ஹேங்கர்ஸ், அயன் பாக்ஸ் அண்ட் அயன் பண்ணுறதுக்கான அந்த டேபிள் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட் செட்டப்பாக அந்த இதுக்குள்ளே வச்சுருந்தாங்க. லக்கேஜ் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் கெட்டில் ஆஸ் யூஷுவல், காஃபி பவுடர், டீ பவுடர், மில்க் பவுடர், மக்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஸ்நாக்ஸு அஃப்கோர்ஸ் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பிஸ்கெட்ஸ், சிப்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. பயங்கர காஸ்ட்லி. வேடிக்கை பார்த்ததோடு சரி, அதை அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவங்க டிவி வச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷோகேஸ்க்குள்ளே வச்சுருந்தது வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்ல டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க. 2 பாட்டில் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அதுக்கப்புறம் கிளாஸ் டம்ளர்ஸுமே கொடுத்துருந்தாங்க. சுற்றி அங்கங்கே வால் பெயிண்டிங்ஸ், நைட் லேம்ப்ஸ் எல்லாமே வச்சுட்டு பயங்கர அந்த ஆம்பியன் லைட்டிங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. அட் த சேம் டைம் கம்ஃபர்டபுளான பெட்டு, வாஷ்ரூம்லேருந்து வெளில தெரிகிற மாதிரி அந்த கிளாஸ் இதுவுமே வச்சுருந்தாங்க. உள்ள ஸ்க்ரீன் கவர் பண்ணி வைக்கிறதுமே வச்சுருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு லைட்டிங்ஸ் எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தாங்க. டிஷ்யூ பாக்ஸுமே இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக 4 பில்லோஸ் அண்ட் மெத்த நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன நோட் பேட் அண்ட் பென்சிலுமே கொடுத்துருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் டெலிஃபோன் இதுவுமே இருந்துச்சு. அவங்களோட ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், ஹோட்டல் நம்பர்ஸ் இதெல்லாமே ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க மினி ஃப்ரிட்ஜ் எங்கெல்லாம் தேடி இருக்கும்போது அதையும் பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். கொஞ்சம் சாக்லேட்ஸ் அண்ட் அது ட்ரிங்கிங் வாட்டர், கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸுமே வச்சுருந்தாங்க. இதையும் கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்க்குறதுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு தான் அது எங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லணும். ஹோட்டல்ஸுக்கு போனால் கண்டிப்பாக மிரர் பார்ப்போம். நல்லா ஜைஜாண்டிக்காக பெரிய சைஸில் ஃபுல் லென்த்தில் மிரர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமானது வாஷ்ரூம் தாங்க. எது எப்படியோ வாஷ்ரூம் அவங்க நீட்டாக இருக்கணும். ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியா செட்டப் நல்லாவே ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஷவருமே நல்லா பெருசு. அண்டு தேவையான அளவுக்கு சோப், ஹேண்ட் வாஷ், கண்டிஷ்னர், ஷாம்பு, பாடி லோஷன் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து ரூமை பார்க்குறதுக்கான அந்த ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு. டென்டல் கிட்டு, ஹேருக்கான கோமிங் கிட், ஷேவிங் கிட்டு, தேவையான அளவுக்கு டவல்ஸு, ஹேர் ட்ரை, டஸ்ட்பின் எல்லாமே இருந்துச்சு. உள்ளேயுமே ஒரு டெலிஃபோனுமே வச்சுருந்தாங்க. அண்ட் அவங்க வாஷ்ரூமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சுற்றி எங்கேயுமே பெருசாக கிராக்ஸ், தூசி, அழுக்குன்னு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் நமக்கு முக்கியம். ஆக்சுவலாக நம்ம ரூம் தங்குறத விட நம்ம பெட்டு இருக்கிறத விட வாஷ்ரூம் நீட்டாக இருந்தாலே நம்ம ஸ்டே வந்து கண்டிப்பாக ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் உள்ள சாப்பிட்ற இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு டைனிங் ஸ்பேஸ் மாதிரி 2 சோஃபா போட்டு கொடுத்துருந்தாங்க. பால்கனி தாங்க மெயினான வியூ. நம்ம ஹில் ஸ்டேஷன் போனாலே பால்கனி எதிர்பார்த்து தான் போவோம். அங்கே 2 சேர்ஸ், ஒரு சின்ன ஒரு டேபிள் வச்சுருந்தாங்க. நம்ம ஃபுட்டு எடுத்து இன் ரூம் டைனிங் நம்ம பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வியூங்க. அப்படியே சூப்பராக அது சன்ரைஸ் வர இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு செம்ம அல்டிமேட்டாக அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு பால்கனிலேருந்து ரூம் இப்படி தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்பே. ஆக்சுவலாக நல்ல பெரிய பிளேஸ். சரின்னு சொல்லிட்டு ரூமை செக்இன் பண்ணிட்டு மாடிக்கு அப்படியே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்கும்போது தாங்க சீரியஸாங்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்விம்மிங் பூல்ஸ்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக டாப் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. ஸ்டேஷனில் நார்மலாகவே வியூஸ் எல்லாம் அமேசிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் இப்படி இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் டாப் ஃப்ளோரில் வச்சுருக்கும் போது அப்படியே குளிச்சுட்டு அந்த சுற்றி இருக்க வேலி அண்ட் ஹில்ஸை பார்க்குறதுக்கு பயங்கர அமேசிங்காக இருந்துச்சுங்க. தண்ணி அப்படியே சில்லுன்னு பயங்கர ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருந்துச்சு. ஸோ அங்கே ஆக்சுவலாக நாங்கள் நல்லாவும் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணோம். ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதில் செகண்ட் டே நாங்கள் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். நல்லா ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் சிலுன்னு காற்று அடிச்சிட்டே இருந்தாலும் நாங்கள் குளிச்சிட்டோம். உள்ளே அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா, அடல்ட்ஸ் ஏரியா ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிடும். ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு சின்ன டீ கடை செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு டே ஒரு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் அவங்க வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் காஃபி, டீ, மில்க் எல்லாமே வச்சுருக்காங்க.
அன்லிமிட்டடாக 4 PM to 5 PM நம்ம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு எல்லாருமே இதில் ஆஜராயிருவாங்க. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அப்படியே ஒரு சில பேர்லாம் குளிச்சுட்டே அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் லிட்டரலாக அங்கே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு எல்லா ஸ்நாக்ஸையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு தாங்க நாங்கள் அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். காம்ப்ளிமெண்ட்னா சும்மா விட்டுருவோமா நம்ம எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த வியூவை ரசிச்சுட்டு குறைஞ்சது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கே தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே ஹாட் ஏர் பலூன்லாம் வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் பக்கோடா இருந்துச்சு. இன்னொரு நாள் வந்து இந்த அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த நேந்திரங்காய் சிப்ஸு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பனானாவே அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான இது. அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே ஒரு ஃப்ளோரில் நாங்கள் போயிட்டு தான் அப்படி வேடிக்கை பார்த்துருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரிசப்ஷனில் நல்லா ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரிலாம் செட்டப் வச்சு நல்லா லைட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே வெளியே வரும்போது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரெஸ்டாரண்ட்டுங்க. நல்ல வியூவில் சூப்பராக எல்லா சைடும் கிளாஸ் வியூ போட்டு அப்படியே சூப்பராக ஹில் வியூவில் சாப்பிட்றதுக்கு அமேசிங்காக இருக்கும். லக்ஸூரியஸான ஒரு அவங்களோட என்ட்ரன்ஸ் அண்ட் லாபிங்க நல்லா அந்த வெயிட்டிங் ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வெளியே வர அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக லைட்ஸை போடும் போது தான் அந்த இது இன்னும் எவ்வளோ கிராண்டாக லக்ஸூரியஸாக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னே தெரிய வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டும் வர ஆரம்பிச்சது, டெம்பரேச்சர்ஸ் ட்ராப் ஆக நல்லா சில்லுன்னு காற்றும் வர ஆரம்பிச்சது. அட் த சேம் டைம் இது அப்படியே கோல்டன் கலரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ஜொலிக்கும் போது சீரியஸாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூஸ் அப்படியே ரிலாக்ஸிங்காக மைண்டுக்கு இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஹெலிபேடு வைக்கிறதுக்கு ஹெலிபேடே வச்சுருந்தாங்க ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட லானில். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆக்சுவலாக பயங்கர டைம் ஆகிடுச்சு. இந்த ஸ்விங்கெல்லாம் வந்து அப்படியே பூவால் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் கப்புள்ஸ் எல்லாம் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அட் த சேம் டைம் கிட்ஸ் எல்லாம் நல்லாவே இதில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களும் ஏதோ கிட்ஸ் மாதிரியே கொஞ்சம் நேரம் அங்கேயும் விளையாண்டுட்டு அந்த ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த சன்செட் ஆகும்போது லைட்ஸ் எல்லாமே வர நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சூப்பரான வியூங்க. எல்லாருமே ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேவாக காமாக ரிலாக்ஸாக எல்லாம் டைம் ஸ்பெண்ட் ஆகும். நம்ம ஹில் ஸ்டேஷன் போகிறது கச்சன்னு ஓடிட்டே இருக்கிறது கிடையாது. கொஞ்சமாக ரிலாக்ஸாக போகணும். அட் த சேம் டைம் அங்கங்கே சுற்றி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம போவோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்சுவலாக இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த டைம் ஆளே இல்லைங்கிறனால நான் திருப்பியும் அந்த வீடியோஸை கவர் பண்ண வந்துட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க வியூ. மார்னிங் டைமில் கூட்டமே இல்லாமல் ஆளே இல்லாமல் நல்லா அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே சன்ரைஸுக்கு பாருங்க, அந்த க்ளவுட்ஸுக்குள்ளே ஹில் பேக் ட்ராப்லேருந்து அந்த சன்னு வெளியே வந்துச்சு பாருங்கள். நாங்கள் அப்படியே வந்து ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூஸ்ன்னு சொல்கிறவங்க இங்கே பாருங்கள். அப்படியே அந்த க்ளவுட்ஸுக்கு மேலே ஏறி வரும்போது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஹில்லோட டாப்பில் இருக்கோம். அதுலேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பஃபேக்கு நாங்கள் போயிட்டோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் கட் ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரம்பித்தோங்க. சீரியஸாக பெரிய பஃபேங்க இது. ஹம்மஸ் வச்சுருந்தாங்க, தேவையான அளவுக்கு பட்டர், அவங்க சிரப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாமே வச்சுருந்தாங்க. பிக்கிள்ஸ் ஒரு சைடில் இருந்துச்சு அண்ட் சாலட்ஸ் ஒரு சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட இந்த தோசா கார்னர் அண்டு எக்ஸோட டைப்ஸ் இதெல்லாமே அன்லிமிட்டட், எதுனாலும் நம்ம கேட்க கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அண்டு பஜ்ஜி போண்டாவில் ஸ்டார்ட் ஆகிட்டு சின்ன பாவுலேருந்து இன்னொரு சைடில் நட்ஸ், இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், முஸ்லி இதெல்லாமே இருந்துச்சு. காஃபி, டீ, ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் எல்லாமே ஒரு சைடில் இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்தால் அவங்களோட ஸ்மைலீஸ் அண்ட் டொமேட்டோ ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த சைடில் இருந்துச்சு. புட்டு, இட்லி, அதுக்கான தேவையான பிக்கிள்ஸ், பொடின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. அண்ட் வடை நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு. தேவையான க்ரீன் பீஸ் மசாலா, சென்னா மசாலா, சாம்பார், அப்பளம் இதெல்லாமே ஒரு சைடு இருந்துச்சு. 4 டைப் ஆஃப் சட்னிஸுங்க. ஒவ்வொன்று டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்டு இந்த அரிசி பழைய சோறு மாதிரி ஒரு டைப் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு க்ரீமி சினமன் ரோல் எதுவுமே வச்சுருந்தாங்க. பூரிஸ் நல்லா அந்த சென்னா இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. 2 டைப் ஆஃப் வெஜ் ஸ்டூ, நான்வெஜ் ஸ்டூ, அதுக்கப்புறம் வெஜ் ஃப்ரை பண்ணது, பேக் பீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஓட்ஸ் பாரிஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. எக் மசாலா ஒரு சைடில் இருந்துச்சு. சாசேஜஸ் ஒரு சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பாயில்டு எக்ஸு, காஃபி, டீ எல்லாமே இன்னொரு சைட்லேயே இருந்துச்சு. தேவையான சாக்லேட் சிரப்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. வாஃபிள் அண்ட் பேன் கேக்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. தேவையான மல்டிகிரெயின் ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு, ப்ரௌன் ப்ரெட்டு, விதவிதமான ப்ரெட்ஸு அண்ட் பேஸ்ட்ரீஸ் அண்ட் டெசர்ட்ஸ் பாருங்கள். ஒரு பெரிய ஸ்ப்ரெட்டுங்க. ஒவ்வொன்றோட டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் எல்லாமே சுகரிங்கிறனால டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, பட் ஹெல்தி கிடையாது டெஃபினட்டாக. அண்ட் அவங்களோட சின்ன சின்ன ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், யோகர்ட்ஸ் இதெல்லாமே ஒரு சைடு இருந்துச்சு. இருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு நல்ல வியூவில், நல்ல ஆம்பியன்ஸில், இதை வேடிக்கை பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, நல்லா சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஜிம்மை தேடி நாங்கள் போயிட்டு இருந்தோம். அது ஒரு பர்டிகுலர் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன காம்பேக்டான ஜிம் சைஸ் தாங்க. ஆனால் அட் த சேம் டைம் எல்லாமே வச்சுருந்தாங்க. தேவையான கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்விம் பண்ணிட்டு சூப்பராக பெஃபே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு.
நீங்கள் இந்த மாதிரி மூணார் போன டைமில் இந்த மாதிரி வைப் மூணாரில் தங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் மூணார் போகிற பிளான் இருந்தால் டெஃபினட்டாக அதை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. டாடா, பாய்.